ஹலோ கைஸ், இந்தியன் கிரிக்கெட்டுடைய இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ்லாம் வெளிவந்திருக்கு. என்ன ஆச்சுன்னா, டுலீப் டிராஃபி ஒன்று நடக்க போகுது. அதில் யார் யாரெல்லாம் ப்ளே பண்ண போகிறா, யார் யாரெல்லாம் விளையாட போகிறது இல்லைன்றதை தான் பார்க்க போகிறோம். டுலீப் டிராஃபி செப்டம்பர் 5 ஆரம்பிக்குது. அதில் யார் யார் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ண போகிறாங்கன்னா, கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், சுப்மன் கில், சூரியகுமார் யாதவ், ஜெய்ஸ்வால், சர்ஃப்ராஸ் கான் அண்ட் ரஜத் பத்திடார் இவங்க கூடயே சேர்ந்து ஒரு சில சின்ன பிளேயர்ஸும் ப்ளே பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா முகமது ஷமி கேட்டிருக்காரு இந்த மாதிரி ப்ளே பண்ணலாமா இல்லையான்ட்டு. அதுக்கு பிசிசிஐ ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா முகமது ஷமி ப்ளே பண்ணுவார். ப்ளே பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக பங்களாதேஷ் சீரீஸில் என்ட்ரு ஆகிடுவார். அதுக்கப்புறமா விராட் கோலி, ரோஹித் சர்மா, பூம்ரா, அஸ்வின் இவங்கெல்லாம் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா இந்தியன் கிரிக்கெட் டீம்லேருந்து ரிட்டையர்ட் ஆன பிளேயர்ஸில் ஒரு சில பிளேயர்ஸ் ஜெய்ஷாவை மீட் பண்ணி இந்த மாதிரி ரிட்டையர்ட் ஆன பிளேயர்ஸ்க்கெல்லாம் ஒரு லீகை கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிசிசிஐயும் யோசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. பார்டர் கவாஸ்கர் டிராஃபி நவம்பர் 22 ஸ்டார்ட் ஆக போகுது. அது ஸ்டார்ட் ஆக இன்னும் ரொம்ப நாள் இருக்குது. அதுக்குள்ளே ரிக்கி பாண்டிங் அவருடைய கணிப்பை சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஆஸ்திரேலியா 3-1 ஜெயிச்சிரும்ன்றாங்க. அதாவது இந்தியா ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. மிச்சம் 3 மேட்ச் தோற்றுருவாங்க, ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு ரிக்கி பாண்டிங் சொல்லியிருக்காரு. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இந்தியா ஜெயிப்பாங்களா இல்லை ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்களான்னு. அதேமாரி இப்படி கிரிக்கெட்டோடைய இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.